ஆனால் இந்த டீ மாஸ்டரா வந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்களாம். முன்னோர்கள் யார் என்னன்னா கேட்காதீங்க, நல்ல விஷயத்தை யார் சொன்னா என்ன, ஏன்னா அது ஒரு கலை அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த கலையை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? இல்ல டீ மாஸ்டரா சூரியன் நடிக்க வச்சிட்டேன், அதனால தான். அது கஷ்டம்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா, கேள்வி. அதனால சூரியன் நீங்க டீ மாஸ்டர் நான் கல்லாவில் உட்கார்றேன் பங்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு சண்டை வேற போட்டுக்கோனாங்க. நான் கல்லாவில் உட்காடுறேன், நான் தான் அந்த டீ கடைக்கு மேனேஜர் அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் போட்டோம். பட் ஆக்சுவலாக சூரியனை வந்து டீ கடை வச்சிருந்தார் முன்னாடி. அதனால அவர் டீ போடுறதே பயங்கர ஸ்டைலாக இருக்கும். அவர் ஷூட்டிங் போயிட்டதுனால வர முடியல, வந்தால் அது பண்ணி இல்லை செம்ம ஸ்டைலாக டீ போடுவார். அந்த பால் எடுத்து போடுறது, அந்த சர்க்கரை எப்படி போடுறது, எப்படி ஆத்துறது, அதெல்லாம் பயங்கர ஸ்டைலாக இருக்கும். அப்படியே ஆன்னு பார்த்துட்டே இருந்தேன் நான். அவர் தான் பக்கா டீ மாஸ்டர். நமக்கு ஈஸியான வேலை என்னமோ அது மட்டும் கல்லால மட்டும். ஆமா, எப்படியும் கல்லா யாரும் வரப்போறது இல்லை, கல்லால ஒன்றும் என்ற வேலையும் கிடையாது நமக்கு. கடை போட்டது என்னவோ அந்த ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான், இவங்களை பார்க்கறதுக்காக தான் கடை போட்டதே, டீ கடை போட்டதே. அந்த வேலையை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம். நம்ம இந்த உலக பெண்கள் வரலாற்றிலேயே உங்களை மாதிரி யாரும் எந்த பொண்ணும் கண்ணடிக்க முடியாதுங்க. ப்ளீஸ் என்னை பார்த்து ஒரு தடவை கண்ணடிக்கிறீங்களா? அதுக்கு இப்போ உலக வரலாற்று ஃபர்ஸ்ட் டைம் படம் போடுற மாதிரி பேசுறீங்க. இல்லை, இந்த மாதிரி யாரும் கண்ணடிச்சே வந்து ரசிகர்களை கவர்ந்தது இல்லை. என்னை பார்த்து அடிக்கிறது கஷ்டம் தான், நம்ம ஹீரோவை பார்த்தே ஒரு தடவை கண்ணடிச்சிருக்கீங்களா? உங்களை அடிக்கிறது ஈஸி. நீங்கள் சொன்ன மாதிரி நானும் கொஞ்சம் ஷை டைப் தாங்க. கேமராவையாவது பார்த்து கண்ணடிங்களேன். சரி, உங்களை பார்த்து அடிக்கிறேன். ஐயோ, கீர்த்தி சுரேஷ் என்னை பார்த்து கண்ணடிச்சிட்டாங்க. 7.5 மூக்கன்னு ஒரு பேரா? எங்க இந்த பேரை பிடிச்சாரு கேட்டிருக்கீங்களா? இல்ல, 7.5 மூக்கன்னு ஒரு பேரை நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. இல்லை, அவர் சந்திச்சிருக்காரு அப்படி ஒரு கேரக்டரை. பொன்ராம் சார் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. என்னென்னா, உங்ககிட்ட ஒரு பிரச்சனையை உருவாக்கி, அந்த கேரக்டரே உருவாக்கி உங்களுக்கு ஒரு பிரச்சனையை பண்ணி அதுவே பணம் வாங்கிட்டு போயிடும் வந்து. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அது. ஆட்டையை போடுறதே கொஞ்சம் என்ன சொல்றது, நீங்க அசந்த ஆட்டையை போடுறதுனால உங்களை அசர வச்சு ஒரு பிளான் பண்ணி அதை ஆட்டையை போட்டு போறது. சண்டைக்கு வரமாட்டாரு அவரு, பிரச்சனையை மட்டும் பண்ணிட்டு போயிரு. நீங்க பிரச்சனையை முடிக்கணும்னா பணம் கொடுத்தா அவனுன்ற மாதிரி சூழ்நிலையை கிரியேட் பண்ணிட்டு போயிருது. அப்படி மூக்கன்ற கேரக்டர். ஆமா, அப்படின்னா வா 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 வான்னு அவர் வந்தாருன்னா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். நீயே சொன்னா கூடப்பா நான் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா சாருக்கு இருக்கிற அழகுக்கும், சாருக்கு இருக்கிற அறிவுக்கும், சாருக்கு இருக்கிற டைமிங்க்கும், சாருக்கு இருக்க பஞ்சுக்கும் மேல மேல இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அப்புறம் கொஸ்டின் கேட்க. சாருக்கு இருக்கிற திறமைக்கும் சாரு சாரு சாருன்னு விடுமா விடுமா விடுமா, பராமப்படுறாங்க, நீ கேட்டுருமா. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல வந்து சாரை பார்த்து லவ் பண்ணாம இருக்க முடியாது. படத்துல எந்த சிச்சுவேஷன்ல சாரை பார்த்து உங்களுக்கு லவ் வந்துச்சு? படத்துல அது வந்து ஒரு 2-3 ஸ்டேஜ் இருக்குது. முதல்லையே சின்னத்துலேருந்தே தெரியும். அப்போது அது சின்னத்துலேருந்தே பழக்கம், ஒரு லவ் இருக்கும். அப்புறம் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸோ அதனால் இந்த பொண்ணு திருப்பி பார்க்காம போகும். அப்புறம் திருப்பி இவரை பார்த்தோன்னே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அது மாதிரி நிறைய இருக்குது. பல விஷயங்கள் பண்ணி அவங்க வீட்டுக்கு முன்னாடியே டீ கடை போட்டு, டீ கடை நடத்தி, இதெல்லாம் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் வந்து காதலை வர வச்சு, அதுக்கப்புறம் அப்பா வந்து நிப்பாட்டிடுவார், ஸ்டாப் பண்ணிடுவார், தடுத்துருவார். அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணி சேர வச்சது. அது எந்த மொமெண்ட்ல எங்கள் காதல் ஓகே ஆச்சுன்னா அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான். இல்லை பிரதர், காதலிக்கு டீ வாங்கி கொடுத்து பார்த்துருக்கேன். என்ன காதலிக்கு டீ வாங்கி கொடுத்து பார்த்துருக்கேன். காதலிக்காக வந்து டீ கடை போட்டு கடையே போட்டா பார்த்தீங்களா? அங்கதான் நிற்கிறான் ரஜினி முருகன். அதுதான் ரஜினி முருகன். டயலாக் கூட இருக்கு, அந்த பொண்ணு கார்த்திகா தேவி சொல்கிற டயலாக் கூட இருக்குது, டீ கடை போட்டதுனால அப்படின்ட்டு. ஏண்டி போய் ஒரு டீ கடைக்காரனையா லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க. ஏய், அவன் டீ கடைக்காரன் இல்லடி, என்னை கரெக்ட் பண்ணுறதுக்காகவே டீ கடை போட்ட கெட்டிக்காரன் அப்படின்னு. இமான் சார் வந்து உங்களோட வளர்ச்சியில் அவருக்கும் பங்கு இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய பங்கு இருக்குது. மனம் கொத்தி பறவை, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் எல்லாமே 3 ஆல்பமே சூப்பர் ஆல்பம்ஸ். நீங்கள் வந்து அந்த 3 சிடியும் வாங்கி போட்டு ஃபுல்லாக கேட்கலாம். நீங்கள் அந்த 15 பாட்டையும் நீங்கள் ஃபுல்லாக கேட்கலாம். மேக்கிங்லாம் பார்த்துருக்கோம். அந்த என்னம்மா இப்படி பண்ணுறீங்களாம்மா, நாங்கள் இசை அருவியில் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கோம். அது உங்களோட வாய்ஸ் கூட இடையில வரும், என்னடா தண்ணியை போட்டு தகராறு பண்ணுறீங்களாடா அப்படின்னு. ஆமாம், அந்த டைலாக் நீங்கள் 2 பேரும் பேசி காட்டுங்களா? சூரியன் டைலாக் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? ஓகே ஓகே. அப்போ நீங்கள் தானே, அப்போ நான் தான் ஆரம்பிக்கணுமா? வாடி 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 தமிழோட திருமகளே, எங்கள் அம்மாவோட மருமகளே, என்னாடி நினச்சிக்கிட்டு இருக்க? லவ் பண்ணுற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ணுற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, எங்கள் ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கல, என்ன சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சாவணுண்டி. ஏய், என்னடா தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்ணுறீங்களா? இந்த சர்பத்தை குடிச்சிட்டா தகராறு பண்ணுவாங்க. மரியாதையாக போயிடு, இல்லை போலீஸை கூப்பிட்றேன். ஸோ உங்களோட படம் வந்து ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம் பிரதர். எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம்.
அப்படியா? குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நான் நிறைய பேர் என்ஜாய் பண்ணி நான் சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது கண்டிப்பாக கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதுதான் இன்டென்ஷன். அவங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஜாலியாக தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மொத்த ஐடியாவும். இந்த படமும் கதையும் கொஞ்சம் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. ஒரு பெரிய ஃபேமிலி இருந்தால் அதில் எவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குது. ரொம்ப குடும்பத்தில் மூத்தவங்களை வந்து விட்டுட்டு வெளியூருக்குலாம் வேலைக்கு போகிறோம், வெளிநாட்டுக்குலாம் வேலைக்கு போகிறோம், எல்லோரும் ஒருத்தர் எப்படி மிஸ் பண்ணுவாங்கன்றத குட்டி குட்டியாக ஃபுல்லி எமோஷனல் ட்ராமா நம்ம பண்ண முடியாது. நம்ம காமெடி ஃபிலிம் தான் பண்ணுறோம். அதுக்குள்ளே அங்கங்கே சொல்லிடுறோம். ராஜ்கிரண் சார் கேரக்டர் அப்படி தான். ஒரு தாத்தா எப்படிலாம் அவருக்கு என்ன ஆசை, பணம் இதெல்லாம் தாண்டி அவருக்கு என்ன அந்த அன்புக்கு ஏங்குற ஒரு தாத்தா தான். ஸோ ஒரு ஃபேமிலியாக போய் இதெல்லாம் பார்த்து இப்படிலாம் இருக்கணும்ல, இப்படிலாம் இருக்கலாம்ல ஃபேமிலியில் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு படம் தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். சத்யராஜ் சார் இருந்தாருன்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே நக்கல் நையாண்டியெல்லாம் எதிர்பார்ப்போம். பிரபு சார் இருந்தாங்கன்னா பர்ஃபெக்ஷன் நாங்கள் எதிர்பார்ப்போம். ராஜ்கிரண் சார் இருக்காரு அப்படின்ற போது கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் எதிர்பார்ப்போம். ஸோ இந்த படத்தில் நீங்களும் ராஜ்கிரண் சாரும் சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணியிருக்கதா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் இல்லை. இருக்கலாம் இல்லன்னு நீங்க எச்எஸ்டியா மாதிரி பேசுறீங்க. இருக்கலாம். மொத்தத்துல படத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபுல்லா சீன்ஸ் எல்லாம் சொல்லிட்டாரு அவர். இன்னும் என்ன இருக்கு? ஆமா, ஃபைட் தெரிஞ்சு 2-3 பாட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைட்டுக்கு வந்துட்டீங்க. எமோஷன் சீன் இல்லைன்னு அடுத்த கிளைமாக்ஸ் போயிடுவாரு. நீங்க முழு கதையே சொன்னாலும் 10 தடவை ஆடியன்ஸ் படம் பார்ப்பாங்க. ஏன்னா இது முன்னாடியே சொன்னதா? ஆமா, இப்படியே சொல்லி வாங்கலாம். இல்ல சண்டை இருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்து 2 படங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கிசு வந்துடும். அப்பா, ஒரு புது டைரக்டர் பாக்கியராஜ் கண்ணன், அவருடைய டைரக்ஷன். அவர் வந்து நம்மளுடைய கலைஞர் தொலைக்காட்சியோட நாளை இயக்குனரோட வின்னர். அவர் ஒரு சீசன் வின்னர். அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. பிசி ஸ்ரீராம் சாரோட ஒர்க் பண்ணுறோம், ஒரு லெஜெண்டோட. அதே மாதிரி அனிருத் மியூசிக், ரூபன் எடிட்டர், அண்ட் ஒரு சூப்பர் டீம் அனலரசு மாஸ்டர், முத்துராஜ் சார், ரசுல் புக்குட்டி, ஆஸ்கர் வின்னர் அவரோட அப்படின்னு சொல்லி. அண்ட் ஒரு ரொமான்டிக் காமெடி, ஒரு லவ் காமெடி அதை பேஸ் பண்ண தான். அதில் ஒரு ரோல் வருது. அதுக்கு வந்து எலச்செல்லாம் இருக்கணும், நீங்கள் வந்து வெயிட்லாம் லூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லி டேரக்டர் சொன்னார். இலை தலையெல்லாம் சாப்பிட்டு உடம்பு குறைச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, சிவா கூட வந்து டான்ஸ் ஆடுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஒரு மிகப்பெரிய ஒரு டான்ஸர்னு நாங்கள் வந்து டிவிலேருந்தே பார்த்துட்டு வர்றோம், அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இவர் கூட டான்ஸ் ஆடும்போது நீங்கள் எப்படி கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணீங்களா? ஆக்சுவலாக நான் டான்ஸர்லாம் கிடையாது, எனக்கு பெருசாக தெரியாது. ஸோ ஷூட் ஏதாவது அவரும் டான்ஸர் கிடையாது, பட் டான்ஸ் ஆனால் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தெரிஞ்ச மாதிரி ஏமாற்றிக்கணும், அதான் டான்ஸ். தன்னடக்கம் இல்லை, அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, எனக்கு அது இல்லை. ஸோ இந்த படத்தில் கடைசியில் ஜிகிரு ஜிகிரேன்னு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அதில் சரி டப்பாங்குத்து மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அந்த பாட்டுக்காக நான் ஒரு 5-6 days ஒரு ரிஹர்சல் எடுத்து கொஞ்சம் அந்த ஒரு மூடு கொண்டு வந்தேன். ஸோ அதனால் ஷார்ட்டில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பாட்டு பண்ணும்போது, டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ பட் இருந்தாலும் அவர் கூட கோப்பப் பண்ணுறது கஷ்டம் தான். வெரி குட், சொல்லி கொடுத்தா மாதிரியே பேசுறீங்க. என்ன விஷயம் இந்த படம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே இல்லை, இது உங்களுக்காகவே ரெடி பண்ண? ஆமாம், வருத்தப்பட வாலிபர் சங்கம் படம் பண்ணும்பொழுதே அது இவ்வளோ பெருசாக ரீச் ஆகும், சக்ஸஸ் ஆகும்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போது அது பண்ணும்பொழுதே இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது தான். அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணார் பொன்ராம் சார். அதுக்கப்புறம் கதை ஃபுல்லாக ரெடி பண்ணது. உட்காந்து ஓகே இப்படி இருக்கலாம், மதுரை பேக் ட்ராப்பில் இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணது. ஓகே. அண்ட் இந்த பொங்கல் தினத்தன்று உலகம் ஃபுல்லாக இந்த படத்தை பார்க்க வச்சுருக்காங்க தயாரிப்பாளர்கள். படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் கொஞ்சம் டிலே ஆச்சு சில பிரச்சனைகள்னால. அதெல்லாம் மீறி இன்றைக்கி இந்த படத்தை பெருசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் போஸ் சார், லிங்குசாமி சார், அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த படம் வந்து இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் பின்னாடி முகம் தெரியாத நிறைய நல்ல மனிதர்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நம்மளுடைய எக்ஸிபிட்டர்ஸ், ஃபெடரேஷன்ஸ், இந்த அசோசியேஷனை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே, அண்ட் ஃபினான்ஷியர்ஸ் நிறைய பேர், இவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்.